மா கொடுமா, நான் கழுவுறேன். மா விடுறி. நீ சாயந்தரம் தேவி விஷயத்த சொன்னது என்னால இன்னும் ஜீர்ணிச்சுக்க முடியல. நான் என்ன புத்திசாலி நினைச்சேன். ஆனா நீங்க என் கண்ணை கட்டி நீங்க எல்லாம் கல்லாட்டம் ஆடி என்ன முட்டாள் நிரூபிச்சிட்டீங்கல்ல. அப்படிலாம் இல்லம்மா. என்ன இல்லம்மா, தேவி பத்தின விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சிருக்கு, மாமாக்கும் தெரிஞ்சிருக்கு. அவளை விட 2 வயசு சின்னவ, உனக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா அவளை 10 மாசம் சுமந்து பெத்தாம்மா. எனக்கு தெரியலையேடி, என் புருஷனுக்கு ஒன்னும் தெரியல. இதை விட கொடுமை உலகத்துல ஏதாவது இருக்கா? அவ படிச்சு பட்ட வாங்கிட்டு வந்திருந்தா அது பெருமையா சொல்லிருக்கலாம். ஒருத்தரை நம்பி வயித்துல புள்ளைய வாங்கிட்டு வந்திருக்காளே, எப்படிமா சொல்ற? நீ பொறுமையா இருந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுமா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் மாப்பிள்ளை வீட்ல அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி புரிய வச்சு அவங்களை கன்வின்ஸ் பண்றேன். எப்படி கன்வின்ஸ் பண்ணுவ? எப்படி கன்வின்ஸ் பண்ணுவ? அவங்க இவளை கொல்ல வந்தாங்க நீ தானே சொன்ன. அவ்வளவு கொடுமைக்காரங்களா அந்த வீட்டு ஆளுங்க? அந்த கொடுமைக்காரங்க வீட்ல இவ லவ் பண்ற அந்த பாசக்கார புள்ளையும் இருக்காரு. அதனால்தான் அந்த குடும்பத்துல நான் பேசுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதான் எப்ப பேசுவ? எப்பதான் பேசுவ? எப்ப ஒரு நல்ல முடிவை சொல்வ? அது நீ நினைக்கிற அளவுக்கு ஒன்னும் சுலபம் இல்லம்மா. அவங்க பெரிய பணக்காரங்க. நம்மள விட பெரிய பணக்காரங்களா? நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாத உயரம்மா. அப்புறம் எந்த நம்பிக்கையில நீ பேசி கன்வின்ஸ் பண்ணுவ? ஒரு வாரத்துல பண்ணிடுவியா? மா நேரம் காலெல்லாம் சொல்ல முடியாதுமா. எனக்கு நீ நெருக்கடி கொடுக்காத. பிரச்சனையை முடிச்சிட்டு நானே உனக்கு ஒரு நல்ல பதில் சொல்றேன்மா. இப்படி சொன்னா எப்படிடி? ஒரு வாரம் இல்ல, 2 வாரம் கூட எடுத்துக்கோ. அதுக்கு மேல நான் புறப்பட்டு சென்னைக்கு வரப்போறேன். நானே அந்த பைய குடும்பத்தை நேர்ல பார்த்து பேச போறேன். என்ன மா? அம்மா மாமா சொன்னா கேளுமா. நீ அவசரப்பட்டு அக்கா வாழ்க்கையும் ஏன் வாழ்க்கையும் கெடுத்துறாதம்மா. ஏய், அதெல்லாம் நீ என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். இங்க வேற ஒரு ஆட்டோக்காரனை வர வச்சு தேவிய பொண்ணு பார்க்க வச்சு ஒரு பெரிய குழப்பத்தையே உண்டு பண்ணிருக்க. இது அவர்கிட்ட இருந்து மறைச்சு நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. அடரே சத்யா, என்னடா திடீர்னு பேச்சு குரல் கேக்குதுன்னு வந்தேன். அடரே சத்யா, நீதானம்மா? ஆமாப்பா. ஆமா, எப்படி ஊர்ல இருந்து வந்த? என்ன திடீர்னு? அது நான் சாயந்தரம் வந்தப்பா. அக்காவை பாம்பு கடிச்சிருச்சுன்னு கேள்விப்பட்ட பிறகு அவளை பார்க்காம இருக்க முடியலப்பா. ஓ அப்படியா? ஆமா ஏமா, ஏதோ இவ கலாட்டா பண்ற, எப்படி சமாளிக்க போறோன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருந்த. வந்ததும் வராததுமா என்ன கலாட்டா பண்ணி வச்சிருக்க உன் பொண்ணு? என்ன சொல்லி சமாளிக்க போற நீ? உங்ககிட்ட தானே கேக்குறேன், சொல்லு. உள்ள வரும்போதே அரைகுறையா அந்த வார்த்தை என் காதுல விழுந்தது. என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க அம்மாவும் பொண்ணும்? சொல்லுங்க. அது வந்துங்க. இருமா, நானே சொல்றேன். அது வந்துப்பா, நான் வேலை செய்யறது எம்என்சி கம்பெனிலப்பா. நான் சிறப்பா வேலை செய்யறத பாராட்டி என்ன ஃபாரின் டூர் அனுப்புறாங்கப்பா. அதான் நாம எல்லாரும் ஃபேமிலியா போயிட்டு வரணும்னா ஒரு 5 லட்ச ரூபா செலவாகும்னு சொல்லிட்டு இருந்தேன்ப்பா. 5 லட்சத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு அம்மா புலம்பிட்டு இருந்தாங்க. ஆமாங்க. மணி சத்யா, ஒன்னும் அவசரப்படாதம்மா. கூடிய சீக்கிரம் நாம எல்லாருமே ஒரு ஃபாரின் டூர் போகத்தான் போறோம். என்ன முழிக்கிறீங்க? புரியலையா? தேவிக்கு பாத்திருக்கிற மாப்பிள்ள அதாம்மா கார்த்தி. அவங்க அப்பா அம்மா ஃபாரின்ல தானே இருக்காங்க. அதுக்கு அவங்க இந்தியாவுக்கு வந்து கார்த்தி கல்யாணத்தை நடத்தி முடிக்கட்டும். தேவிய கூட்டிட்டு போய் ஃபாரின்ல விடும்போது அத சாக்கா வச்சு நாமளும் ஒரு ஃபாரின் டூர் போயிடுவோம். என்ன இது நடந்துட்டாலும் மா நடந்தா நல்லதுன்னு சொல்ல வந்தீங்க. எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் உனக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஏன் நடக்காது? எனக்கு பசிக்குது, முதல்ல நடந்து வந்து சாப்பாடு போடு. தொண தொண பேசிக்கிட்டு
ஃபேன்ல ஏதோ புடவை மாதிரி. ஏண்டி, அந்த பையனும் ஆட்டக்காரன், இவர் என்னமோ ஃபாரின் ரேஞ்சு கனவு கண்டுட்டு இருக்காரு. சும்மா இருமா, கற்பனை தானே. என்னங்க? அம்மா, இந்த ஃபேன்ல ஏதோ தொங்கிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையேங்க. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? இல்லைங்க, பசி மயக்கம்தான் உங்க கண்ணை மறைக்குது. போய் கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். ஏதோ தூங்கிக்கிட்டு இருந்தது. இவர்கிட்ட என்னைக்கு நான் மாட்ட போறேனோ. ஒண்ணும் நடக்காதுமா. நீ உளறி கொட்டாம வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா போதும். அதுக்கு நான் மௌன விரதம் தாண்டி இருக்கணும். என்ன பண்ற? புடவைய மடிக்கிறேன். நீ புடவையே போடாத. என்ன ஆச்சு சத்யா? என்ன ஆச்சா? அந்த புடவைய அப்படியே வா ஃபேன்ல தொங்க போட்டு வருவ. நல்ல வேளை அப்பா கிட்ட மாட்டிக்க இருந்தோம். அவரை சமாளிச்சுட்டு வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. இதுக்குதான் நான் மதியமே அப்படி ஒரு முடிவு எடுத்தேன். என்னால எல்லாருக்குமே தொந்தரவு, பிரச்சனை, மன உளைச்சல். நான் ஒரேடியா போயிட்டா 4 நாள் அழுதுட்டு இந்த வீடு அமைதியா ஆயிடும்ல. அந்த நல்ல காரியத்தையாவது என்ன செய்ய விடுறி. நீ தனியாளா இருந்தா கூட பரவாயில்ல. நீ இப்ப 2 உயிருக்கா, அந்த பொறுப்போட பேசுக்கா. செத்து போறது இந்த பிரச்சனைக்கு முடிவாகாது. உன் வயித்துல இருக்கிற கருவோட உயிரை பலி கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? உன்னையே நினைச்சு நினைச்சு உன் நினைப்பிலேயே உருகிட்டு இருக்கிற அபிக்கு என்ன தீர்வு? இன்னொரு முறை இப்படி ஒரு தப்பான முடிவுக்கு நீ போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. அப்போ நீ அம்மா கிட்ட சொன்ன மாதிரி இன்னும் 2 வாரத்துல எல்லா பிரச்சனையும் முடிச்சு எங்களை சேர்த்து வச்சிருவேல சத்யா? கண்டிப்பா சேர்த்து வைப்பேன். நான் இப்போ ஒரு முக்கியமான வேலையில இறங்கி இருக்கேன். அது நிச்சயமா சக்சஸ் ஆகும். இன்னைக்கு வீட்ல அவமானப்பட்ட மாதிரி நாளைக்கு இந்த ஊருக்கு முன்னால என்னால அவமானப்பட முடியாது. அப்படி ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சு, அப்புறம் நீ கடைசியா எனக்கு காரியம் பண்ணதான் இங்க வரணும்.